எனக்கு தேவையான நெக் வித் வந்து 3 தான் வேணும். ஆனா இங்க 3.75 இருக்கு. அப்ப என்ன பண்ணோம் இந்த ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் நெக்லைனில் வித்து வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த நெக்லைனில் வித்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடறோம். வரைஞ்ச பிறகு நெக்கோட சென்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இதோட நெக்கோட சென்டரில் வச்சு பார்த்தோன்னா நெக் டெப்த்து 7.5 நியரிங் இருக்குது. அப்போது என்னோடய நெக் டெப்த் வந்து 7.5 இருக்கும்போது 7.5 இருக்கும்போது நான் எவ்வளோ நெக் வித் வைக்கணும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இப்போது எனக்கு ஆவரேஜாக நான் ஷோல்டர் வந்து எனக்கு ஒரு லைக் 14 வருதுன்னா 14க்கு வந்து ஒரு 7.5 இருக்க நெக் டெப்த்னா எனக்கு நெக் வித் வந்து 3 இன்ச் இருக்கும். 3 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டரும் 3 இன்ச்சுக்கு வந்து நெக் வித் இருந்தால் போதும். ஸோ ஆனால் இதை மெஷர் பண்ணால் இதோட நெக் வித் 3.75 இருக்குது. இதில் அந்த 0.75 இந்த பக்கமும் இந்த சென்டருக்கு இந்த பக்கம் ஒரு 0.75 மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து துணியோட ராங் சைடில் ஒரு டாட்டாக நம்ம பிடிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக 3 இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சென்டர் லைனை மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 2 சைடும் 0.75க்கு இதை மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு டாட்டா வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த டாட்டா மாற்றும் போது துணியோட ராங் சைடில் தான் நம்ம இந்த டாட்டை பிடிக்கணும். ஸோ இந்த டாட்டை வந்து இப்படி வச்சு இதில் வந்து இந்த 0.75 பிடிக்கும்போது நெக்கோட வித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 3ஓ இல்லை 2.75கோ நமக்கு வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 3 இன்ச் நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் துணியோட ப்ரிட்டி சைடில் திருப்பி இதை நெக்கை நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணி நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம கமீஸோ இருந்தாலுமே ரெடிமேட் நெக்லைனே ரெடி பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.